இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி ஜூலை மாதம் 26வது ஆண்டு திங்கட்கிழமை இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக அந்த நாட்களே வருகிறது. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை இந்த நாட்களே வாசிக்க கேட்போமா இருந்தால், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே 16 விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே பாருங்கள், இந்த இடத்திலே அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இந்த நாட்களில் எப்படியாக சுதந்திரித்து கொள்ள வேண்டும், என்னென்ன நியமனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் தேவன் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு இந்த இடத்திலே பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே ஆண்டவருடைய நியமனங்களை இந்த நாட்களிலே அவர் விதிக்கிற அந்த விதிகளை இந்த நாட்களிலே நாங்கள் கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ள தவறிவிட்டால் இந்த காரியங்கள், அதாவது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாபமாக இந்த நாட்களிலே மாறும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனாலே தான் தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், இந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அதில் சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களிலே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற காரியத்திலே ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுப்பேன் என்று தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய பிதாக்களுக்கும் அங்கே ஆணையிட்ட அந்த தேசமாகிய அந்த தேசத்திலே இருக்கிற வேளையிலே முதலாவது தேவன் நம்முடைய கற்பத்தின் கனிகளையும் மிருகங்களுடைய ஜீவன்களையும் அங்கே அதனுடைய பலங்களையும் நிலத்தின் கனிகளையும் நாம் அதிலே எல்லாவற்றிலும் நாங்கள் ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாக தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே தேவன் கற்பத்தினுடைய கனிகளை கூட இந்த நாட்களை ஆசீர்வதிக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி. இன்றைய பாருங்கள், தேவன் ஒருவருக்கு இந்த நாட்களிலே, அதாவது அந்த கற்பத்தை இந்த நாட்களிலே தேவனாலே இந்த நாட்களிலே திறக்கவும் முடியும், அதே கற்பத்தை அடைக்கவும் முடியும். அவர்தான் கர்த்தர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக வேதத்திலே அநேக காரியங்கள், ஆபிரகாமுடைய காரியங்களிலே, அதே வேளையில் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களிலே ஈசாக்குடைய காரியங்கள், அப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் அநேக இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய கற்பத்தின் கனிகள் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் இந்த நாட்களிலே தேவனுடைய மிகுதியான ஆசீர்வாதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாக நாங்கள் காத்திருக்க முடியும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களில் முதலாவது இந்த நாட்களில் ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி சொன்னால் அங்கே ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய தடையாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் இந்த வீட்டிலே பிறந்து அவர்களோடு இந்த நாட்களை வளர்கிற வேளையிலேயே பாருங்கள், அங்கே தேவனுடைய ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்குள்ளே உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் தேவனுடைய நியமனங்கள், தேவனுடைய விதிகளை இந்த நாட்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக கற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நமக்கு அந்த சமாதானத்தையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் இந்த நாட்களை கட்டிடுகிற தேவனாக இருக்கிறார். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வாக்கு தத்தம் என்னவென்றால், கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கனியை முதலாவது ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண நன்மையை இந்த நாட்களில் உண்டாக கட்டளையிடுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, அவருடைய நியமனங்கள், அவருடைய விதிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேளையிலே இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறபடினால் அவருடைய நியமனங்கள், அவருடைய விதிகள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாட்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களை பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை, இந்த நாட்களை சமாதானம் ஆண்டவரை உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த